சு வெங்கடேசன் எம்பி வெர்சஸ் திமுக மதுரை உள்ளரசியல் மல்லுக்கட்டு. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகளில் தூய்மை தரத்தில் மதுரைக்கு கடைசி இடம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பை வைத்து மதுரையில் மார்க்சிஸ்டுகளும் திமுகவினரும் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரையில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்க கோரி மதுரையில் மக்களை திரட்டி பேரணி நடத்தினார் மதுரையின் மார்க்சிஸ்ட் எம்பியான சு வெங்கடேசன். இதை ரசிக்காத திமுகவினர் லோக்கல் அமைச்சரின் ஆலோசனைப்படி ஆங்காங்கே பிளக்ஸுகளை வைத்து சு வெங்கடேசனை சுளீர் என கண்டித்தனர். பதிலுக்கு மார்க்சிஸ்டுகளும் திமுகவினருக்கு எதிராக பொலேர் என போஸ்டர்களையும் ஒட்டினர். தொடர்ந்து திமுக மேடைகளில் சு வெங்கடேசனை வம்பு கிழித்து வசைபாடினர். அண்மையில் மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது செய்தியாளர்களை சந்தித்த சு வெங்கடேசன், இந்த விஷயத்தில் நாங்கள் தான் முதலில் குரல் கொடுத்தோம், அதன் அடிப்படையிலேயே முதல்வர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தூய்மை மாநகரங்கள் பட்டியலில் மதுரைக்கு கடைசி இடம் கிடைத்திருப்பது குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்த சு வெங்கடேசன், மதுரை நகரத்தின் தூய்மை மிக மோசமாக உள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை, குறுகிய கால அரசியல் லாப நோக்கத்திற்காக மக்கள் நலன் தொடர்ந்து சமரசம் செய்யப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருந்தார். மதுரையை தூய்மையாக நிர்வகிப்பது கடினமல்ல, அதற்காக நிர்வாக திறனும் நோக்கத்தின் நேர்மையும் மிக முக்கியமானது என்று தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கை தான் இப்போது பெரிய பஞ்சாயத்தாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த 29ஆம் தேதி நடந்த மாமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக மன்றக்குழு தலைவர் மா ஜெயராம், திமுக தொண்டர்கள் ரத்தமும் வியர்வையும் சிந்தி தெரு தெருவாக உழைத்ததால் தான் சு வெங்கடேசன் எம்பியாக டெல்லி வரை சென்று கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்ப்பை தவிர மதுரை மக்கள் பிரச்சனையை பற்றி அவர் என்ன பேசினார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேயர் இந்திராணியும் இந்த விஷயத்தில் சு வெங்கடேசன் மீது எங்களுக்கு வருத்தம் உள்ளது என தெரிவித்திருக்கிறார். இதற்கு மார்க்சிஸ்ட் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் போட்டதால் அவர்களின் இருக்கைக்கு சென்று திமுக இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா என்று திமுகவினர் கேட்க, பதிலுக்கு மார்க்சிஸ்ட் கவுன்சிலர்கள் 2 தொகுதிகளை மற்றும் பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உங்களுக்காக உழைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இது குறித்து கேட்க சு வெங்கடேசனை நாம் தொடர்பு கொண்ட போது முக்கிய வேலையாக இருக்கிறேன், பிறகு பேசுகிறேன் என சொல்லி இணைப்பை துண்டித்து விட்டார். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கணேசனிடம் இது தொடர்பாக பேசிய போது, மதுரை மாநகராட்சியின் தூய்மை நிலவரம் குறித்து மத்திய அரசு கொடுத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் சு வெங்கடேசன் பேசினாரை தவிர அவராக எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. மாநகராட்சி நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டியதை திமுகவினர் தவறாக புரிந்து கொண்டதாக தெரிகிறது. கூட்டணியில் இருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களின் கடமை. கூட்டணியில் உள்ள அனைவரது உழைப்பும் பங்களிப்பும் சேர்ந்தால்தான் 100% வெற்றி கிட்டும் என்று கூறினார். திமுக பகுதி செயலாளர் புண்ணியமூர்த்தியிடம் நாம் பேசிய போது சு வெங்கடேசனின் செயல்பாடுகளும் கருத்துகளும் சில நேரத்தில் திமுகவுக்கு எதிராகவே அமைந்து விடுகிறது. மதுரை மாநகராட்சி தூய்மை விவகாரத்தில் கூட்டத்துக்கு வந்து கருத்து சொல்லாமல் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி ஏற்க முடியும்? கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் கோரிக்கை என்ற பெயரில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவது கூட்டணியை தான் பாதிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் சில மதுரை திமுக முன்னோடிகளோ முதல்வருடன் நெருக்கமாக இருக்கும் சு வெங்கடேசன் மதுரை திமுகவினருடன் அத்தகைய இணக்கமாக இல்லை. கோட்டையில் இருக்கும் IAS அதிகாரிகள் சிலருடன் நட்பில் இருக்கிறார் வெங்கடேசன். அந்த நட்பை பயன்படுத்தி மதுரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதால் இங்குள்ள திமுகவினருக்கு தேவையற்ற குடைச்சல் வருகிறது. அதனால் அவர்கள் கடுப்பாகிறார்கள். மதுரை திமுகவினரும் சு வெங்கடேசனும் தொடர்ச்சியாக மல்யுத்தம் நடத்தி வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கின்றனர்.